புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமையகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் போலீஸ் உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் டிஜிபி ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 2000 போலீசார் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர். கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு வருபவர்களுக்கு 10 இடங்களில் வாகன நிறுத்தும் இடம் அமைக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலையில் இரவு 12:30 மணி வரை மட்டுமே கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 11ஆம் தேதி கவர்னர் தலைமையில் ஹெல்மெட் அணிவது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். வரும் பொங்கல் பண்டிகைக்குள் காவலர்களுக்கு தேர்தல் பணிக்கான அலவன்ஸ் மற்றும் சீருடை அலவன்ஸ் வழங்கப்படும். அதேபோல் காலியாக உள்ள 70 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான அறிவிப்பு 2 தினங்களில் வெளியிடப்படும் என்றார். ஆன்லைன் மூலம் ரூபாய் 66 கோடி மோசடி செய்த வடமாநில கும்பலை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த மருத்துவர் அழகம்மை சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். இவரிடம் கடந்த ஜூன் மாதம் மும்பை போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் போன் செய்தது. அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளதாக கூறி மிரட்டி அவரிடம் இருந்து ரூபாய் 27 லட்சத்தை பறித்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். இதில் டாக்டர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்தபோது போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வங்கிக் கணக்கில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் அந்த வங்கியின் கணக்கினை முடக்கினர். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீப் தீப் வயது 54, ராகேஷ் கோஷ் 39, அமித் சர்தார் 36 ஆகியோரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் ரூபாய் 66 கோடியே 11 லட்சம் பண பரிமாற்றம் நடந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி ஜெயிலில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி, தியாகராஜன் மற்றும் போலீசாரை சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் நாரா சைதன்யா பாராட்டினார். நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலைநசுங்கி இறந்தார். படுகாயமடைந்த அவரது நண்பருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டிலிருந்து வந்தார். இவர் அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டபர் என்பவருடன் நேற்று காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்திச் செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலைநசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டபர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து குறித்து கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பைக் திருடிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே முதலியார்பேட்டை இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியில் நம்பர் பிளேட் இல்லாமல் பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வில்லியனூர், தட்டாஞ்சாவடி, மோகன் பிரசாத், கோபாலன் கடை சேஷாத்ரி, வி மணவெளி நீலமணிகண்டன் என்பதும் மூவரும் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது. விசாரணையில் மூவரும் மேலும் 2 இடங்களில் திருடி மறைத்து வைத்திருந்த 2 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். இதுபோல உருளையன்பேட்டை போலீசார் நேற்று மாலை மறைமலை அடிகள் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகப்படும்படி வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அவர் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு அரவிந்த் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என தெரிய வந்தது.
அரவிந்த் புதுச்சேரியில் ரெட்டியார்பாளையம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் 14 பைக்குகளை திருடியதை ஒப்புக்கொண்டார். அரவிந்தை கைது செய்த போலீசார் முதற்கட்டமாக 7 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புத்தாண்டு பாதுகாப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள். காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலை 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். 600 போக்குவரத்து காவல்துறை, 400 தன்னார்வலர்கள், 1200 IRPN காவலர்கள் பணியில் இருப்பார்கள். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை. 10 வாகன நிறுத்தும் இடங்கள் நகர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தும் இடத்தில் இருந்து ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு செல்ல 30 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல பாண்டி மெரினா, ஈடன் பீச், ரூபி பீச் உள்ளிட்ட மற்ற கடற்கரையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் 4 ஆன்டி ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. கடற்கரை சாலை மற்றும் ஒயிட் டவுன் பகுதியில் மட்டும் 70 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அனைத்து எல்லை பகுதியிலும் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபடுவார்கள். ஓட்டல்கள் மற்றும் பார்கள் நள்ளிரவு 1 மணிக்கு மூட உத்தரவு. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் நடந்த ஆபரேஷன் திரிசூல் மூலம் புத்தாண்டு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக 48 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திரிசூல் திட்டம் துவங்கப்பட்டது. அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்களின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்ய நேற்று அதிகாலை ஆபரேஷன் திரிசூல் மேற்கொள்ளப்பட்டது. டிஐஜி சத்யசுந்தரம், சீனியர் SP கலைவாணன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், கிரைம் போலீசார் இணைந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அதில் 269க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 4 பிடியாணை நிறைவேற்றப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய 48 பேர் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கஞ்சா வழக்கில் தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளி ஆபத்தான ஆயுதம் வைத்திருந்ததாக ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சா செல்போன்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மகாத்மா நகர் சந்திப்பு அருகே மர்ம நபர்கள் அப்பகுதி இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரவிகாந்த், ஜான்வேரி என்கின்ற பாரத் 21 மற்றும் ரொடியார்பேட் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் 20 என்பதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 2 பேர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து 5 கிராம் கஞ்சா, 2 செல்போன் மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். நோனாங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவாணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ் 19. இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் 16 என்பவருடன் நேற்று முன்தினம் காலை கடலூருக்கு சென்றார். பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளெண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் காரைக்காலில் தலைக்கவசம் அணிந்து வந்த 2 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு இனிப்பு உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன.
புதுச்சேரி மாநிலத்தில் இருசக்கர வாகன விபத்துகளால் தினம்தோறும் உயிர் சேதங்கள் அதிகரித்து வருவதால் வரும் 12ஆம் தேதி முதல் வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து பல்வேறு வகையில் போக்குவரத்து துறை விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே ரோட்டரி கிளப் காரைக்கால் சென்டினியல் சார்பில் தலைக்கவசம் அணிவதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ் தலைமையிலும் செயலாளர் குணசேகரன் நிர்வாகிகள் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து துறை ஆய்வாளர் லெனின் பாரதி பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினார். காரைக்காலில் சாராய வியாபாரி முதல்வர் மற்றும் எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சட்ட விரோத செயல்களில் ஈடுபட்டுள்ள ரவுடிகளின் நடமாட்டங்களை கண்காணிக்கும் வகையில் போலீஸ் சார்பில் ஆபரேஷன் திரிசூலம் துவங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகள் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கோட்டுச்சேரி வரிசிக்குடி பகுதியில் எஸ்பி பாலச்சந்தர் தலைமையில் சாராய வியாபாரி பாம்ராஜாவை போலீசார் விசாரணைக்கு அழைக்க சென்றனர். அப்போது அவர் முதல்வர் மற்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பெயரை கூறி போலீசாரை மிரட்டியுள்ளார். மேலும் அவர் அந்த தொகுதி எம்எல்ஏ அழைத்தால்தான் வருவேன் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் போலீசார் பாம்ராஜாவின் பேச்சுவார்த்தை நடத்தி போலீஸ் நிலையம் அழைத்து சென்றனர். இதனை அடுத்து அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முத்தியால்பேட்டை ஓம் சக்தி கோவிலில் பூஜை பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். முத்தியால்பேட்டை காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட வசந்தம் நகர் அருகே ஓம் சக்தி ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த மாதம் கோவிலில் இருந்த பூஜை பொருட்கள் திருடு போனதாக கோவில் நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் தனசேகர் தலைமையிலான போலீசார் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ஓம் சக்தி கோவிலில் தனது கூட்டாளியுடன் சேர்ந்து பூஜை பொருட்களை திருடிய லாஸ்பேட்டையை சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 6000 மதிப்புள்ள பூஜை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கூட்டாளியை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் மோட்டார் சைக்கிள்களை திருடிய தமிழக நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 3 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை அருகே உள்ள கலித்தீர்த்தாள்குப்பம் VK நகரை சேர்ந்தவர் ரகு 44 கூலி தொழிலாளி. நேற்று முன்தினம் தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு தலைமையிலான போலீசார் மதுக்கடிப்பட்டு மேம்பாலம் அருகில் நேற்று இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது அவர் ஓட்டி வந்தது கலித்தீர்த்தால் குப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் 49 என்பதும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் 2 மோட்டார் சைக்கிள் திருடியதாக ஒப்புக்கொண்டார். திருடிய மோட்டார் சைக்கிள்களை
விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் அஜித் 27 என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடம் இருந்து 2 மோட்டார் சைக்கிள்களை கைப்பற்றினார்கள். திருடுபோன 3 மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தார்கள். கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் 15 வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டில் இருந்தபடி அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுவை நபர் உட்பட 6 பேரிடம் ரூபாய் 2.78 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த். இவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடி பகுதி நேரம் வேலைவாய்ப்பு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அரவிந்த் மர்ம நபருக்கு ரூபாய் 1.51 லட்சத்தை அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் காரைக்காலை சேர்ந்த தாமரை செல்வன் என்பவரும் ரூபாய் 97,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மேலும் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்பவர் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் என்பதை நம்பி மர்ம நபரிடம் ரூபாய் 17,000 இழந்துள்ளார். காமராஜர் நகரை சேர்ந்த ஸ்டீபன் ரூபாய் 4,000, தென்றல் நகரை சேர்ந்த ஜனார்த்தனன் ரூபாய் 4,000 மற்றும் ஒதியஞ்சாலை நந்தினி ரூபாய் 5,000 என மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் மொத்தமாக ரூபாய் 2.78 லட்சத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.